ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு க்ரௌன் பிரின்ஸ் கண்ட்ரி வைஃப் ட்ராமாவோட பார்ட் 2ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்லயே நம்ம செங் மாடர்ன் வேர்ல்டுல இருந்து டைம் டிராவல் பண்ணி ஹிஸ்டாரிக்கல் காலத்துக்கு வந்துட்டு அங்க ஒரு குண்டு பொண்ணுடைய உடம்புல இருந்து கண்ணை முழிச்சு பார்க்க அங்க அவளை யாருக்குமே பிடிக்காத இருக்க, அதனால அவளை கொலை பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஊரே. ஆனா அதுல இருந்தும் தப்பிச்சு வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் அவளுக்காக ஒரு வீடும் கிடைக்குது. அந்த வீட்டுல போய் ஸ்டே பண்ண போக அந்த இடத்துல ஆக்சுவலா அந்த வீடு வந்து ஹீரோட வீடு. ஹீரோ போர்ல அடிபட்டு அங்க வந்து சேர அவனுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை நீ என்னுடைய ஹஸ்பண்டா இருக்கணும்னு சொல்லி அவனுக்கும் அங்க உள்ள வேலையெல்லாம் செய்ய விட்டுருந்துருப்பா. செங்கும் இவங்க சாப்பிட்றதுக்காக மீனெல்லாம் பிடிச்சிட்டு வந்து பார்க்க ஹீரோ அங்க உள்ள மரக்கட்டையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கானேன்னு பார்த்து வளைஞ்சிக்கிட்டு இருந்தா. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த பாஸ் ஸ்டார்டிங்லே. செங்கும் பக்கத்துல வந்துட்டு ஒரு சின்ன கட்டையை எடுத்து வச்சு இதை வெட்டு, இதான் சீக்கிரமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க, எனக்கு ஏற்கனவே அடிபட்டிருக்கு, ஆனா நீ திரும்ப திரும்ப மரக்கட்டையெல்லாம் கொடுத்து எனக்கு வெட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, உனக்கு மனசாட்சி இருக்கான்னு கேட்க, இதுல என்ன இருக்குது, சமைக்கிறதுக்காக தானே செய்ய சொன்னேன், சரி சரி போதும் விடு, வா என் கூடன்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஹீரோ இருந்துட்டு அங்க உள்ள மரக்கட்டையை வெட்டுறதுக்காக போக செங்கு அவன் கையை பிடிச்சு இழுத்துட்டு ஒழுங்க என் கூட வாடான்ட்டு இழுத்துட்டு போயிடுறா. ஆக்சுவலா அவனுக்காக மருந்து செஞ்சிருப்பா போல இருக்கு. அந்த மருந்து கொண்டு வந்து குடின்னு சொல்லி கொடுத்தா, ஆனா அவன் குடிக்க மாட்டேங்கிறான். இல்ல எனக்கெல்லாம் முடியாது, என்னால நீ குடுக்குற மருந்தெல்லாம் குடிக்க முடியாது, நீ இதுல ஏதாவது பாய்சனை கலந்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, செங்கு அந்த மருந்து டேபிள்ல வச்சுட்டு, நீ என்ன பைத்தியமா, பாய்சனை நான் கொடுக்கணும்னா உனக்கு எதுக்கு, நான் ட்ரீட்மெண்ட் பண்ணி உன் கையில இருக்கிற அம்பாலாம் எடுத்து விட்டு பாத்துக்கணும், எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது, ஒழுங்கா அந்த மருந்த குடி அப்படின்னா என்னால முடியாது அப்படிங்க. ஓ அப்படியா, அதையும் நான் பாக்குறேன், உன்ன மாதிரி ஆளை எப்படி சமாளிக்கிறதுன்னு நான் ஏற்கனவே புக்ல எல்லாம் நிறைய படிச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவனுடைய கண்ணத்தை பிடிக்கிறதுக்காக போக அவன் தள்ளி தள்ளி போய்கிட்டு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாத ஒரு ஆம்பளையோட மோத்த பிடிக்க வர அப்படின்ட்டு திட்ட ஆரம்பிச்சிடான். ஆனாலும் செங்கு சரி எனக்கு வேற வழியே இல்ல, நீ இந்த மருந்தை குடிச்சாகணும்னா நான் அதை கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவளுடைய கையெல்லாம் சொடக்கு விட அவன் பயந்து போயிட்டு, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்க சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமா பாக்குறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருப்பா போல இருக்கு. அவன் கத்திக்கிட்டு இருக்கான், ஏ உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க, குண்டு பொம்பளை அப்படின்ட்டு திட்டிக்கிட்டு இருக்கான். செங்கும் மருந்தோட அங்க வந்துடுறா. மை டியர் ஹஸ்பண்ட், உங்களுக்காக நான் மருந்து கொண்டு வந்திருக்கேன்ட்டு வர, இங்க பாரு, நீ என்னை கட்டாயப்படுத்தி அந்த மருந்து கொடுத்த, அதுக்கப்புறம் நீ நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும், என்கிட்ட தேவையில்லாத விளையாடாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அப்பயும் செங்கு பக்கத்துல வந்துட்டு அவனுடைய மூக்க பிடிக்க அவன் காட்ட மாட்டேங்கிறான். நீ பண்றதுக்கெல்லாம் நான் அடங்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பிக்கிட்டு இருக்க. செங்கும் அவனுடைய மூக்க பிடிக்க அவனால மூச்சு விட முடியாது இல்லையா. நம்ம ஊர்ல சின்ன பிள்ளைங்களுக்கு மருந்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. அதே போல அவனுடைய மூக்க பிடிச்சு அவன் மூச்சு விடுறதுக்காக வாயை திறக்க, அந்த சமயத்துல அந்த மெடிசனை அவன் வாயில ஊத்தி விட்டுறா. அதையும் குடிச்சிட்டு ஏதோ பாய்சனை குடிச்ச மாதிரியே, எதுக்கு என்னை இப்படி டார்ச்சர் பண்ற, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு இருக்க, இதுக்கு மேல பேசுறதெல்லாம் கிடையாது, டைரக்டா ஆக்ஷன் தான் அப்படின்ட்டு அவனுடைய கட்டெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்க. அவன் அம்மா அப்பான்னு கத்திட்டு இருக்கான். செங்க அவனுடைய கட்டெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு, நைட்டுக்கு நீ சாப்பிடணுமா இல்லையா, ஒழுங்கா சீக்கிரமா வந்து சேரு அப்படின்ட்டு வெளியே போயிட, இன்னைக்கு இது தாண்டி உன்னுடைய லாஸ்ட் சாப்பாடு, இன்னைக்கே உன்னை போட்டு தள்ளுறானா இல்லையான்னு பாருட்டு இவன் கோவப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா வெளியே இருந்துகிட்டு செங் சீக்கிரமா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கத்த, நீ நரகத்துக்கு தான் போவ அப்படின்ட்டு வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா செங்க அவ பிடிச்சிட்டு வந்த மீனை ஹீரோடைய வாழை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்தவனே செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஐயோ, என்னுடைய அப்பா எனக்காக கொடுத்த வாழாச்சே, இதை வச்சு இவ மீனை கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காளோ அப்படின்ட்டு செம்மையா ஷாக் ஆக அவ அந்த மீனை கிளீன் பண்ணிட்டு அந்த வாழை தூக்கி போட்டுறா. ஹீரோவும் அதை எடுத்து வச்சுக்கிட்டு கிளீனா தொடச்சு விட்டுக்கிட்டு, என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய மரியாதை இருந்துச்சு, இன்னைக்கு மரியாதை இல்லாத இப்படி தூக்கி எல்லாம் வர போடுறாளே, மீனெல்லாம் கிளீன் பண்றாளேன்னு திட்டிக்கிட்டே தொடச்சிக்கிட்டு இருக்கான். அது இல்லாத அந்த வாழை கட்டி பிடிச்சிட்டு, உன்னைய நீ இவ்வளவு பண்றதுக்கு கண்டிப்பா உன்னை ரிவெஞ்ச் எடுப்பேன், உன்னை என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கக்குள்ளேயே செங்கும் ஒரு கட்டையை தூக்கி ஏன்னு சொல்லி அதை தூக்கி போட, ஹீரோ அவன் அடிப்பட்ட கையில டக்குன்னு பிடிச்சிடறான். செங்கும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறா. ஹீரோவுக்கு அப்பதான் தெரியுது நம்மளுடைய கை சரியாயிட்டு வருது. அப்ப இவ கொடுத்த மருந்து என்னோட உடம்ப சரி பண்ணிக்கிட்டு இருக்குதோ, இவளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், இவ டாக்டர் மாதிரியும் தெரியலையே அப்படின்ட்டு அவளை பத்தி ஒரு நிமிஷம் யோசிக்கக்குள்ள அப்படியே இன்னொரு மைண்ட், சச்சா என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், இவ ஒன்னும் டாக்டரும் கிடையாது, இவ சாதாரண பொம்பளையும் கிடையாது, குண்டு லேடி. இதே நம்ம வீட்டுக்கு போயிருந்தா இதை விட பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாம் நம்மள வந்து பாத்துருப்பாங்க, எப்பவே சரியா இருந்திருக்கும் அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்கான். அடுத்ததா செங்கும் அந்த மீனெல்லாம் கிளீன் பண்ணி அதை சமைக்கவும் ஆரம்பிச்சிடறா. சமைச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள ஹீரோ அந்த வாழை தொடச்சுக்கிட்டே இருக்கானா. அதை பார்த்து செங்கும், ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா வந்து சாப்பிடு, ஆடுறதுக்கு முன்னாடி சாப்பிடு, அப்பதான் உடம்பு ஸ்ட்ரென்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு, இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு முதல்ல என்னுடைய வாழ் தான் முக்கியம், அதை தான் நான் பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழை தொடச்சிட்டு இருக்க. இவன் சொன்னா கேட்க மாட்டான்ட்டு எங்கே போயிட்டு அவனுடைய சட்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறா. அங்க சேர்லயே உட்கார வச்சுட்டு அவன் மீன் எடுத்துட்டு இருக்க. இவனுக்கு ஆல்ரெடி பசி இருக்கும் போல இருக்கு, அவன் வயிறு சத்தம் போட்டுட்டு இருக்கு, அதெல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு தான் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இந்த வயிறு வேற காட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு வயிற்று பிடிச்சிட்டு இருக்க. ஏற்கனவே உனக்கு பசிக்குது இல்ல, ஒழுங்கு மரியாதை சாப்பிடுற வேலையை பாடா அப்படின்னா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி
சொல்லிட்டு இருக்க செங்கும் அவனுடைய காலை போட்டு மிதிக்க அவன் ஆணு கத்த அப்படியே ஒரு பீஸ் மீனை எடுத்து அவன் வாயில வச்சு விட்டுறா. அவன் பயந்து போயிட்டு அதை வாயை மூடிக்க. ஆக்சுவலா செங் சமைச்சது ரொம்ப சூப்பரா இருக்குது, பரவாயில்லையே இந்த பொண்ணு நல்லா சமைக்கிறாளே அப்படின்ட்டு யோசிக்கிறான். செங்கும் எப்படி இருக்குன்னு கேட்க அந்த அளவுக்கு ஒன்னும் டேஸ்டா இல்லைன்னு சொல்ல அவ பவுல கொடுத்து ஒழுங்கா சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறா. அப்ப ஹீரோவுக்கு ஒரு சான்ஸ் இவளுக்கு கொடுக்கலாமோ, நல்லாதான் சமைக்கிறா, நல்லாதான் பாத்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பவுலையும் வாங்கிக்கிட்டு மீனையும் சாப்பிட ஆரம்பிச்சிடறான். நல்லா டேஸ்டா இருக்கும் போல இருக்கு, அதனால வேக வேகமா எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப செங்கும் பார்த்துட்டு நீ சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு மரக்கட்டையில வெட்டி ஆகணும், ஒழுங்கா வெட்டு அப்படின்னு சொல்ல அவனுக்கு செம்ம கோவம் வருது. எவ்வளவு மோசமா இருக்க நடந்துக்கிறா மனசாட்சி இல்லாதவ அப்படின்னு திட்டிக்கிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடான். செங்கும் அவளுக்காக மருந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கா. அவளோட உடம்பு ரொம்ப குண்டா இருக்கு இல்லையா, அதை குறைக்கணுங்கிறதுக்காக ஏதோ மருந்து காய்ச்சிக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அதை பாக்குறான். எனக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறா, என்ன நல்லா பாத்துக்கிறா, எனக்காக திரும்பவும் இப்ப மருந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கா போல இருக்கு அப்படின்ட்டு அவன் பாத்துக்கிட்டு இருக்க. செங்கும் இந்த மருந்து குடிச்சு என்னுடைய உடம்ப நம்ம சீக்கிரமாவே குறைச்சாகணும் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு அவன் மருந்து காய்ச்சிக்கிட்டு இருக்க. அடுத்த கொஞ்ச நாள் ஓடி போயிடுது. செங்க அந்த வீட்லயே இருக்கிறது இல்ல போல இருக்கு, வெளியே போயிட்டா போல இருக்கு. ஹீரோ டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வரான். அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு, எந்த சத்தமும் இல்லாத, நல்ல வேலை ஓடி போயிட்டா. இங்க இருந்து நம்ம உயிரெல்லாம் வாங்கிட்டு இருந்தா இப்பதான் நிம்மதியா இருக்குன்ட்டு சரி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுடைய கையும் சரியா இருக்குது, அதுவும் நல்லா தெரியுது. பரவாயில்ல இப்ப நம்ம கை சரியாயிடுச்சு அப்படின்ட்டு யோசிக்கக்குள்ளதான் அவனுக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருது. என்னது வயிறு பசிக்குதே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே நம்மளோட அசிஸ்டன்ட் எப்போ வருவான்னு தெரியல, இன்னும் ஆளை காணமேனு யோசிச்சுட்டு இருக்கக்குள்ளதான் அங்க அவன் கட்டையில வெட்டிட்டு இருந்தான் இல்லையா, அந்த கோடாரி மரக்கட்டை எல்லாம் தெரியுது. சரி அதையாவது வெட்டுவோம், ஏதாவது சமைக்கலாம் அப்படின்ட்டு மரக்கட்டையை வெட்ட ஆரம்பிக்க செங்க இல்லாததால கொஞ்ச நாளாவே அந்த மரக்கட்டையும் வெட்டாத விட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. இப்ப திரும்பவும் போய் வெட்ட அது கரெக்டா ரெண்டா பொழுந்து விட பரவாயில்ல என்னுடைய ஸ்ட்ரென்த் இன்னும் நல்லா தான் கூடி இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே மரக்கட்டையை வெட்டிட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஹீரோடைய அந்த அசிஸ்டன்ட் அவனுடைய ஆட்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க உள்ள யார் இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டே வர அங்க ஹீரோ மரத்தை வெட்டிட்டு இருக்கான் இல்லையா, இது யாரு மரத்தை வெட்டிட்டு இருக்கிறது அப்படின்ட்டு பாக்க ஹீரோவும் அவங்கள பாக்க பாஸ் நீங்களா அப்படின்ட்டு ஓடி வந்து மண்டி போட்டுறானுங்க. பாஸ் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதை சமாளிக்க ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஜஸ்ட் பிராக்டிஸ் தான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அவனுக்கு செம்மையா கோவம் வருது. நீ என்னடா பண்ணி வச்ச, நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு குண்டு பொம்பளை மாடு மாதிரி இந்த வீட்டுல இருந்தா தெரியுமா, அவ என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா தெரியுமா அப்படிங்க. அவனு ஷாக் ஆயிட்டு என்ன பாஸ் சொல்றீங்க, குண்டு பொம்பளையா, இதை நான் கேள்விப்படவே இல்லையே, இப்ப நீங்க சொல்றதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த லேடி உங்ககிட்ட எதுவும் மிஸ்பிஹேவியர் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலா என்ன அப்படின்ட்டு கேட்க அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. முகத்தை அப்படியே திருப்பிக்க இவனுக்கா செம்ம கோவம் வருது. என்னுடைய பாஸ்க்கு கேபிட்டல்ல எத்தனை நோபல் பொண்ணுங்க அவருக்கு கான்கியூபனா வரணுங்கிறதுக்காக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஆனா ஒரு கிராமத்து குண்டு லேடி உங்களை ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாலா, நீங்க இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க அப்படின்ட்டு அவன் கோவப்பட்டு இருக்க. பக்கத்துல இன்னொருத்தன் நின்னுட்டு பாஸ் நீங்க இப்பவே எனக்கு ஆர்டர் கொடுங்க, உங்களுக்காக நான் அவளை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அவகிட்ட இருந்து வேலைக்கு போகிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எனக்கும் உடம்பு சரியில்லாத இருந்துச்சு, அவளும் பொம்பளைங்கிறதால விட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு அவளை நான் சும்மா விட மாட்டேன், நான் பட்ட அவமானத்துக்குலாம் இன்னைக்கு முடிவு கட்ட போறேன் அப்படின்ட்டு அவனுடைய கோடாரிய வேகமா அந்த மரத்துல வெட்ட என்ன அவமானப்பட்ட அப்படின்ட்டு செங் வெளியே இருந்தே சத்தம் கொடுத்துக்கிட்டே அவளுடைய கோடாரிய வீச அதுவும் கரெக்டா இவனோட கோடாரி குத்தி இருக்கு இல்லையா அதே இடத்துல வந்து குத்துது. இவங்க எல்லாருமே ஷாக் ஆகி அவளை பாத்துக்கிட்டு இருக்க. செங்கும் உள்ள வரா. இப்ப உடம்பு ஸ்லிம் ஆயிடுச்சு, எவ்வளவு பெரிய குண்டு பொம்பளையா இருந்தா இப்ப அழகான ஒரு பொண்ணா வந்து சேர்றா. அவளை பார்த்து எல்லாருமே வாய பழந்து பாத்துக்கிட்டு பாஸ் இந்த மலையில இவ்வளவு அழகான ஒரு தேவதை இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். ஹீரோட அசிஸ்டண்டும் எவ்வளவு அழகா இருக்காங்க, இவங்களை பாக்குறதுக்கு கிராமத்து பொண்ணு மாதிரியே இல்லையே, நம்ம சிட்டில இருக்கிற நோபல் பொண்ணுங்க மாதிரி இல்ல இருக்காங்க அப்படின்ட்டு அதிசயித்து பார்க்க ஹீரோவும் அவனை தள்ளி விட்டுட்டு நீங்க யாரு, இங்க என்ன உனக்கு வேலை அப்படின்ட்டு கேட்க பாருடா கொஞ்ச நாள் என்னோட ஹஸ்பண்ட விட்டுட்டு போயிட்டா அவருக்கு என்னைய மறந்து போயிடுச்சு, ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி கேக்குறீங்க, நான் தான் உங்களுடைய வைஃப் அப்படின்ட்டு அவ ஒரு முயல் கட்டிய பிடிச்சிட்டு வந்துருப்பா. அதை தூக்கி அவன் மேல போட அவன் கேட்ச் பண்ணிட்டு பட்டுன்னு பயந்து போயிட்டு கீழே விட்டுட்டு என்னது அது நீயா, நீ எவ்வளவு குண்டா எவ்வளவு கொடூரமா இருந்த, ஆனா இப்ப எப்படி இப்படி ஒல்லியா வந்து நிக்கிற அப்படின்ட்டு அவன் ஷாக் ஆகி கேட்க அதுதான் இவ்வளவு நாளா உங்களை பாக்குறதுக்கு வராது காரணம் அப்படின்ட்டு சுத்தி காட்டிக்கிட்டு, ஆனா இப்ப நீங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கீங்க அப்படின்ட்டு சொல்ல பக்கத்துல இருக்கிற அவனுடைய அசிஸ்டண்டோ பாஸ் என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்பயே ஆர்டர் கொடுங்க, அவளை நாங்க இப்பவே கைது பண்றோம் அப்படிங்க. அவன் பயந்து போயிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியாத. நீங்க யோசிக்கிறத பார்த்தா நீங்க முடிவெடுக்க முடியாத இருக்கீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஏய் குண்டு லேடி உன்னை என்ன பண்றேன் பாருன்ட்டு அவன் மேலே கை வைக்க போக அவ கையை பிடிச்சு அவனை அப்படியே திருப்பி தூக்கி போட செமையா அவனுக்கு அடிபட்டுறது. எல்லாருமே ஷாக் ஆயிட்டு அவங்க வாழை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவும் இல்ல வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ட்டு அவனுடைய ஆட்கள் கிட்டையும் அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா, அவகிட்ட நம்மளால சண்டை போட முடியாது, அதனால அமைதியா இருங்க
அங்கங்க அவனுங்களும் விளைவிக்கிறானுங்க. ஹீரோட அசிஸ்டன்ட்டும் எழுந்திரிச்சிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னைய எடுத்து போட்டு இருந்திருப்ப, நீ எல்லாம் பொம்பளையா, எவ்வளவு குண்டா, எவ்வளவு அசிங்கமா, இவ்வளவு கொடூரமா இருக்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடான். செங்கு நீ மட்டும் சரியா செஞ்சே என்ன, என் மேல எதுக்காக கை வைக்க வந்த, என்கிட்ட நீ சண்டை போட வந்தா நான் உன்னை சும்மா விட்டுருவேனா, அதான் தூக்கி போட்டேன். நான் இப்ப சும்மா சாதாரணமா தான் செஞ்சேன், என்கிட்ட ஃபைட் பண்ணணும்னு நினைச்ச இந்த மலையை விட்டே கீழே தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோக்குட்டியும் என்னோட ஹஸ்பண்ட், நீங்க என்ன அப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இவங்க எல்லாரும் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, நீங்களும் எதை கேள்வி கேட்காத அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க அப்படிங்க. நீ என்ன ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, நீ ஒன்னும் அந்த அளவுக்கு நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, எவ்வளவு மோசமா என்கிட்ட நடந்துகிட்ட, இப்ப ஏதோ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரியே பேசுற அப்படிங்க. செங்கும் ஓ அப்படியா அப்படின்ட்டு தேங்க்யூ சொல்லிட்டு நல்லாதான் என்னை புரிஞ்சு வச்சிருக்கீங்கன்ட்டு அங்க இருக்கிற முயல் குட்டியும் தூக்கிட்டு போயிடுறா. அதுவும் அந்த முயல் குட்டியை தூக்கிட்டு முதல்ல உன்னை பாக்குறேன், அதுக்கப்புறம் உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி விட்டுட்டே போறா. அவனுக்கு பயமா இருக்கு. இதை பாக்குற அசிஸ்டன்ட்டுக்கு என்னது நம்மளுடைய பாஸ் எவ்வளவு டெரரான ஆளு, அவரையே எப்படி மிரட்டி விட்டுட்டு போறாளே அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட்டும் பாஸ் நீங்க இங்க இருக்க வேண்டாம், இந்த மவுண்டன்ல கொஞ்சம் ஆபத்து அதிகமாகிட்டு இருக்கு, ஒய்ஜி கண்ட்ரில இருந்து நம்ம நாட்டுல இருக்கிற விவசாய நிலத்துல இருக்கிற விவசாயத்தை எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க, நிறையவே கொல்ல போய்கிட்டு இருக்கு, அதனால நீங்க இங்க தனியா இருக்கிறது கூட ஒரு ஆபத்து தான், அதனால நீங்க இங்க இருக்காதீங்கன்னு சொல்ல ஹீரோவும் ஒய்ஜி கண்ட்ரியா அப்படின்ட்டு யோசிச்சவனும் 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கண்ட்ரில கேட் வந்து ரொம்ப சின்னதா இருந்துச்சு, ரொம்ப சின்ன கண்ட்ரியா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தி நம்ம நாட்டுடைய கேட் வரைக்குமே கொண்டு வந்துட்டாங்க, அதுக்கு கண்டிப்பா நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்ல அதுக்கு அந்த அசிஸ்டன்டும் பாஸ் நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது பிரகாரம் பண்ணலாங்க, ஹீரோவும் கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு, கண்டிப்பா நம்ம அதை முடிச்சே ஆகும் அப்படின்னு சொல்ல இவங்க எல்லாருமே முன்னாடி மண்டி போட்டு கண்டிப்பா செய்வோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல உள்ள இருந்த ஹீரோயினும் வெளியே வர இவங்க எல்லாருமே அவன் முன்னாடி மண்டி போட்டு இருக்கிறத பார்த்த உடனே வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க ஹீரோவும் அதை சமாளிக்கிறதுக்காக அவனே முன்ன வந்து இவங்களை எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க எல்லாருமே இந்த கிராமத்துல இருக்கிறவங்க தான், இவங்க ஒருத்தனை தேடிக்கிட்டு கொஞ்ச நாளாவே இந்த காட்டுக்குள்ளதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க, அவனுக்கு கிடைக்கல, அவங்க சாப்பிடவும் இல்லையா, அதனால ரொம்ப பசியா இருக்காங்க, அதனால ஏதாவது சாப்பிடறதுக்கு கிடைக்குமான்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்ல சாப்பிடுறதுக்கா அப்படின்ட்டு இவளும் கேட்க ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட கண்ணை காட்டி விட்டுறான், ஒழுங்கா வந்து சொல்ற அப்படின்ட்டு அவனும் பக்கத்துல வந்துட்டு ஆமா நாங்கெல்லாம் ரொம்ப பசியா இருக்கோம், நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்ன பெக்கர்ஸா, ஆனா இவன் ஏதோ சொல்ல வந்தானே அப்படின்ட்டு பக்கத்துல வர அவன் முழிக்க ஆரம்பிச்சிடறான். சரி சரி விடு, இவன் ஏதாவது லூசுதனமா தான் பேசுவான், அப்பனா நீயும் பெக்கரா என்ன அப்படின்ட்டு கேட்க அசிஸ்டன்ட்டுக்குள்ள செம்மையா கோவம் ஆயிடுது. எவ்வளவு தைரியம் இருந்தா அவரை பெக்கர்னு சொல்லுவ, அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவர் எப்படின்ட்டு ஆளுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு அவனை பத்தி சொல்றதுக்காக வர ஆனா ஹீரோ நான் ஒரு பெக்கர் தான் அப்படின்ட்டு சொல்லி மாத்தி விட்டுறான். செங்கும் ஓ அப்ப எல்லாருமே ஒரே லைன்ல ஒர்க் பண்றவங்க தானா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எந்த பணமும் கிடையாது, ஆனா உங்களுக்கு சாப்பாடு என்னால கொடுக்க முடியும், நீங்க வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணெல்லாம் செஞ்சு கொண்டு வைக்கிறா. இவங்க எல்லாருமே வாயை பழந்துகிட்டு பாத்துக்கிட்டு இருக்க, ஏன் எல்லாரும் அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிடலாம்ல அப்படின்ட்டு ஒரு பண்ணை எடுத்து அந்த அசிஸ்டன்டோட வாயிலே துருத்தி விட்டுறா. ஆக்சுவலா அவங்க ஏதோ அதுல பாய்சன் எதுவும் கலந்துருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதனால ஹீரோவும் அதுல இருக்கிற பண்ணை ஒண்ணு எடுத்து அவனும் வாயில வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட இவங்க எல்லாருமே வெறும் பண்ணாவே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுல வேற கூட அழுக வேற, அவங்கெல்லாம் நாங்க எங்க செத்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு அந்த பண்ணெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க செங்கும் பார்த்துட்டு உண்மையாலுமே நீங்க ரொம்ப பசியில தான் இருக்கீங்க போல அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்கள பாவமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவனுங்க இருக்க அழுதுகிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதனால உங்களுக்கு இதெல்லாம் பத்தலையா என்ன, நான் வேணா இன்னும் வேணா செஞ்சு எடுத்துட்டு வரேன்ட்டு அவன் வேகமா அங்க இருந்து போக பார்க்க இவங்க பயந்து போயிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இன்னும் இல்லைங்க வேண்டாம் வேண்டாம், இது எங்களுக்கு போதும், இதுக்கு மேல நீங்க எதுவும் தர வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் நீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கல்ல, இங்க இருந்து வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் நீங்க சொல்றது சரிதான்ட்டு அங்க இருந்து வெளியே போகலான்னு பார்த்தா ஆனா செங்க அவனுடைய கையை பிடிச்சிக்கிறா. எங்க போறன்ட்டு அவனை பிடிச்சிட்டு அவன் கையை தட்டி பாக்குறா, நெஞ்ச தட்டி பாக்குறா. எல்லாரும் இவ்வளவு வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காங்க, இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி. அவனும் உடம்பெல்லாம் தட்டி பார்த்துட்டு நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, ஏய் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அவனை எதுக்காக தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டு இருக்கன்னு கேக்குறான். நீ கொஞ்சம் வாய மூடு எனக்கு தெரியும்ட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்டயும் நீங்க எல்லாரும் ஏன் இங்க இருக்க கூடாது அப்படின்ட்டு கேட்க ஹீரோ ஷாக் ஆயிட்டு எதுக்காக இந்த லேடி இவங்க எல்லாத்தையும் இங்கே இருக்க சொல்றா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறாளே, ஏற்கனவே இவங்கள பார்த்தவொடனே ரொம்ப பசியா இருப்பீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் கொடுத்தா இப்ப இடத்தையும் கொடுத்து இங்க தங்க வைக்கிறானா, வேற எதுவும் மோட்டிவ் இருக்குமோ அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு வேண்டான்னு சொல்லி கத்த அந்த ஆளுங்க எல்லாருமே பயந்துடுறாங்க. அவங்களும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னையும் இப்படிதான் பிடிச்சு வச்சுக்கிட்ட, இப்ப இந்த ஆளுங்களையும் இங்க பிடிச்சு வச்சு என்ன மாதிரியே இவங்க எல்லாரும் உன்னோட ஹஸ்பண்ட்ஸா மாத்த போறியா அப்படின்ட்டு கேட்க உன்னோட மைண்ட்ல என்னதான் ஓடிக்கிட்டு இருக்கு, எதுக்காக இந்த மாதிரிலாம் யோசிக்கிற, நான் எதுக்காக இவங்களை இங்க இருக்க சொன்னா இவங்க நல்ல ஸ்ட்ராங் பாடியா இருக்காங்க, இது மலையா இருக்குது, இங்க இருந்து நீ ஒரு ஆளா தண்ணி எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, சரி இவங்களும் உன் கூட ஹெல்ப் பண்ணி தண்ணி எல்லாம் தூக்கிட்டு வந்து உனக்கு கொடுத்தாங்க
கொடுத்தாங்கன்னா உனக்கு ஈஸியா இருக்குமே அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடு என்னுடைய வீடுங்கிறதால அவங்களுக்கு இந்த வீட்டுல தங்கறதுக்கு 100 காசு வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இது கொள்ளை அடிக்கிற வேலை அப்படின்ட்டு கத்திட்டு இருக்காங்க. ஆனா ஜிங்க்கு வேற ஒரு திங்கிங் இருக்கும் போல இருக்கு. அவ சேர்ல உட்காந்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவங்க எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இவங்கள வச்சு நம்ம நிறைய பிளான்ட் எல்லாம் நட வைக்கலாம், நிறைய பிளான்ட் நட வச்சு அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்கெல்லாம் இந்த ஆளுங்க ஹெல்ப்பா இருப்பாங்க, இவங்க கிட்ட இருந்து நிறைய வேலையும் வாங்கிக்கலாம், நிறைய சம்பாதிக்கவும் செய்யலாம் அப்படின்ட்டு இவ வேற ஒரு பிளான்ல இருந்துட்டு இருக்கா. ஆனா இவங்க எல்லாம் குரூப்பா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுல அந்த அசிஸ்டண்டும் பாஸ் இந்த லேடி உங்களை ரொம்பவே மோசமா நடத்திட்டு இருக்கா, அவளை நம்ம சும்மா விடக்கூடாது, நான் போயிட்டு நம்மளோட ட்ரூப்ஸ்ல கொஞ்சம் ஆட்களை கூட்டிட்டு வரேன், இவளை நம்ம அடிச்சு போட்டு வெளியே தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம், நீ இங்க இருந்து போகாத, நீ இங்க இருந்து போயிட்டீங்கன்னா எனக்காக குக் பண்றதெல்லாம் யாரு, இவ பாக்குறதுக்கு அழகா இருந்தாலும் கொஞ்சம் கூட நாகரிகமா இல்ல, வெக்கம் கெட்டவ, என்ன அவளுடைய சர்வெண்டா தான் இங்க வச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்க. உங்களை போயிட்டு சர்வெண்டா வச்சுக்கிட்டு இருக்காளா, நீங்க யாரு, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படிங்க. ஏய் கோவப்படாத, இப்போதைக்கு என்னோட ஐடென்டிட்டி வெளியே தெரியக்கூடாது, நானும் இங்க இருந்து வெளியே வர முடியாது அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கக்குள்ளேயே செங்கு இதெல்லாம் கேட்டுட்டு என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, நான் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு இவங்க எல்லாருமே பெக்கர்ஸ், இவங்க கிட்ட பணம்னு எதுவுமே கிடையாது, இவங்க வேலை செய்யணும்னா அவங்களுக்கு இன்னும் ஏதாவது பணம் கொடுத்தாகணும்ல, கூலி கொடுத்தாகணும் தானே அப்படின்னு கேட்க நீ சொல்றது சரிதான் அப்படின்ட்டு சரி நான் ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த கிஃப்ட் எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மூட்டையை தூக்கி தூக்கி போட்டுட்டு இருக்கா. அது அந்த சர்வெண்டும் கேட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. இவனும் அதெல்லாம் கீழே போட்டுட்டு பாஸ் இதெல்லாம் என்னது, என்ன பண்ண சொல்றா அப்படின்னு கேட்க அவதான் சொல்லிட்டால இதெல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு அவனும் உள்ள போயிடுறான். இவனா பாஸ் பாஸ்னு கத்து அவன் கேட்காத உள்ள போயிட அங்க 2 அசிஸ்டன்ட் வரையா நின்னுட்டு இருப்பாங்களா, அவங்கள பார்த்து கட்டி விட்டுட்டு ஒழுங்கா இதை எடுத்துட்டு வரீங்களா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா இதை எடுத்துட்டு வாங்கடான்னு கத்தி விட அவனுங்களும் அந்த மூட்டையை தூக்கிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தனுக்கு டவுட் வந்துருது போல இருக்கு. அதனால பாஸ் எனக்கு என்ன டவுட்னா நம்ம பாஸ் நம்ம கிட்ட முன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாரு, கோவப்படவும் மாட்டேங்கிறாரு, எனக்கு என்னவோ அந்த லேடியை நம்ம பாஸ்க்கு அப்படின்ட்டு பிடிச்சிருக்கிற மாதிரி தோணுது போல இருக்குன்னு சொல்ல வர வாய மூடுறியா, அவரை பத்தி எப்படி நீ இப்படி பேசலாம், அவர் ஒரு நோபல் மேன், அவரை பத்தி இப்படி பேசக்கூடாது, அந்த லேடி தான் வேணும்ட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத நடந்துக்கிறான்னா நம்ம பாஸ பத்தி எப்படி பேசலாமா, ஒழுங்கா வாய மூடிட்டு வாங்கடா அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிடுறான். அதோட இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.